இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசம்பர் 19ஆம் தேதி வரக்கூடிய ஹனுமர் ஜெயந்தி மேம். அன்னைக்கு வந்து மார்கழியோட முதல் வெள்ளிக்கிழமை, அமாவாசை திதியும் இருக்கு. ஸோ ஹனுமர் ஜெயந்தி அப்படின்னாலே வடமாலை அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனுடைய சிறப்பு பற்றியும் மக்கள் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணணுங்கிறத பற்றி இந்த வருடம் இந்த ஹனுமன் ஜெயந்தி வந்து சூரியன், செவ்வாய், சந்திரன் இந்த சேர்க்கை வந்து அந்த நாளில் வந்து இந்த ஹனுமன் ஜெயந்தியில் வந்து ஏழரை சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, அஷ்டம சனி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து வணங்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு செய்யணும், கோயிலுக்கு போக முடியலன்னா ஹனுமர் அப்படின்றது ரொம்ப பலசாலி. இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க ஹனுமர் வந்து பெரிய பலசாலின்னு. சத்ரு தொல்லை நீங்கணும் அப்படின்றவங்க வந்து ஹனுமருக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் மேம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இந்த மார்கழி மாதம் துவங்கியதுலேருந்து நிறைய நல்ல பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. நிறைய பூஜை முறைகள் பற்றியும் நம்ம சொன்னோம், மார்கழியோட சிறப்புகள் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் 19ஆம் தேதி வரக்கூடிய ஹனுமர் ஜெயந்தி மேம். அன்னைக்கு வந்து மார்கழியோட முதல் வெள்ளிக்கிழமை, அமாவாசை திதியும் இருக்குது. ஸோ ஹனுமர் ஜெயந்தி அப்படின்னாலே வடமாலை அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனுடைய சிறப்பு பற்றியும் மக்கள் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணணுங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் மேம். எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அமாவாசை ரொம்ப விசேஷம். இதில் வந்து இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே ஒரு அட்டம்பம் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த நட்சத்திரங்களினுடைய கூட்டம் வந்து சந்திரன் கேட்டையிலிருந்து மூலத்துக்கு போகிறார் அப்படின்னாலே, அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து தனுசு ராசிக்கு அவர் வரும் பொழுது சூரியனும் இருப்பார். ஸோ சந்திரன் வந்து அங்கே போய் சேர்றாரு. இந்த இந்த இடத்துக்கு அவர் வர்றார் அப்படின்னாலே, அதான் டிசம்பர் மாதத்தில் நம்ம வந்து நிறைய அழிவுகளை பார்க்குறோம். இந்த சுனாமி வர்றது, இயற்கை பேரிடர்லாம் நிறையா, அந்த ஊர் அழிஞ்சு போயிடுத்து, இந்த ஊர் அழிஞ்சு போயிடுத்து, தனுஷ்கோடி அழிஞ்சது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான். ஒன்று அன்றைய தினம் நடக்கும், இல்லை அதற்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நமக்கு நடக்கும். இப்போ நமக்கு கொரோனா வந்த பீரியடில் கூட அந்த ஹனுமத் ஜெயந்தி வந்த அன்னைக்கு கிரகணமும். ஸோ அந்த வருடம் வந்து அந்த ஹனுமத் ஜெயந்தியினுடைய அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இருந்தார், சனி பகவான் இருந்தார், அதோட கேது இருந்தார். ஸோ அந்த 2021 22 அந்த இயரில் தான் எத்தனை பேர் அந்த டைமில் செத்து போனாங்க இல்லையா? கொத்து கொத்தாக மனிதர்கள் இறந்த அந்த பீரியடு. ஸோ எப்போவுமே இந்த மார்கழி மாதத்தில் ஹனுமத் ஜெயந்தி வந்தாலே நமக்கே ஒரு மனசுக்குள்ளே ஒரு நடுக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த மூல நட்சத்திரங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல். அதை வந்து என்ன சொல்லுவோன்னா, இட்ஸ் லைக் அ பாம், அட்டம் பாம் மாதிரி. அது எப்போ பர்ஸ்ட் ஆகும்னு தெரியாது அப்படின்னு. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கலாம், எத்தியோப்பியாவில் 10,000 வருடங்களுக்கு பிறகு ஒரு எரிமலை வெடித்திருக்கு. அந்த எரிமலை வெடித்ததனுடைய புகை எங்கே எத்தியோப்பியாவில் நடந்த ஒன்று. அதனுடைய புகை வந்து நமக்கு இந்தியாவில் மேலே உத்தரப்பிரதேஷ் அந்த சைடில் வந்து அது அப்படியே வந்து சைனா அந்த பக்கம் வந்து போச்சு, துபாய் வரைக்கும். இன்னும் அந்த எரிமலை வெடித்ததனுடைய தாக்கம் இன்னுமே முடியலை. 10,000 வருடங்கள் கழித்து அந்த எரிமலை வந்து இந்த வாட்டி வந்து அது வெடிச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறைய இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து வரும், கிரகங்கள் மாறும் பொழுது. இந்த வருடம் இந்த ஹனுமன் ஜெயந்தி வந்து சூரியன், செவ்வாய், சந்திரன் இந்த சேர்க்கை வந்து அந்த நாளில் வந்து வருது. ஸோ அந்த ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு சந்திரன் வந்து கேட்டையில் இருந்துட்டு அப்புறம்தான் அவர் வந்து மூலத்துக்கு வந்து வரார். ஸோ 19, 20 இந்த 2 நாட்களுமே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு பேரிடர் வரும் அப்படிங்கிறது தெரியலை. ஹனுமத் ஜெயந்தியில் வந்து ஆஞ்சநேயரை நம்ம வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுகிறோம். ஸோ சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த நாள் மூல நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பலம் அன்னைக்கு.
நம்மளுடைய புவியீர்ப்பு சக்திக்கு. அதனால் அன்னைக்கு ஆஞ்சநேயர் வந்து மிகப்பெரிய ஒரு பலசாலி. அவரை நாம் அன்றைய நாளில் வணங்குறோம். ஸோ இந்த ஹனுமத் ஜெயந்தியில் வந்து ஏழரை சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, அஷ்டம சனி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து வணங்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு செய்யணும், கோயிலுக்கு போக முடியலன்னா சிம்பிளாக ஒரு 18 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, 108 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, ஹனுமான் சாலீஸா கேளுங்க. எப்போவுமே ஹனுமனுக்கு வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமரினுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப அவருக்கு சந்தோஷம். ஸோ ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அதை வந்து நீங்கள் ஜபிக்கலாம். கோவிலுக்கு போய் நம்ம வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கோவிலில் போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கேற்றிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணலாம். நெய்வேத்தியம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்சது வாழைப்பழம். நீங்கள் வாழைப்பழம் வாங்கி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். நம்ம உளுந்து வடை அப்படிங்கிறது வந்து எதுக்காக பண்ணுறோன்னா, இது வந்து சனிக்கான பிரீத்தி தான். ஸோ கருப்பு உளுந்து தோல் எடுக்காமல் அரைச்சி ஆஞ்சநேயருக்கு வடை மாலை போடுறது, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துறது, ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு சாத்துறது, இது எல்லாமே ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான விஷயந்தான். இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஏழரை சனி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயிலில் நல்லெண்ணெய் கொண்டு போய் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஏழரை சனி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பரிகாரம். ஸோ ஆஞ்சநேயருக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். ஆஞ்சநேயர் கோயிலில் வாழைப்பழ மாலை போடுவாங்க. ஸோ அந்த வாழைப்பழ மாலை வந்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போடலாம். இதில் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் ஹனுமர் ஜெயந்தி பற்றி. பொதுவாக ஹனுமர் அப்படின்றது ரொம்ப பலசாலி. இப்போ நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க ஹனுமர் வந்து பெரிய பலசாலின்னு. சத்ரு தொல்லை நீங்கணும் அப்படின்றவங்க வந்து ஹனுமருக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் மேம்? ஆஞ்சநேயருக்கு வந்து எப்பொழுதுமே கருப்பு உளுந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. தோலோடு சேர்ந்த உளுந்து, அந்த கருப்பு உளுந்து வந்து தானமாக கொடுத்தால் நமக்கு மறைமுக சத்ருக்கள் வந்து இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆஞ்சநேயருக்கு வந்து எப்பொழுதுமே இந்த வடை மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். தெற்கு முகமாக இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரி கோயில் பாருங்கள். அவர் வந்து கோவில் வந்து தெற்கு முகமாக இருக்கணும். இல்லைன்னா சுவாமி சம்டைம்ஸ் இப்படி திரும்பின்னு இருப்பார். தக்ஷண ஆஞ்சநேயர்னு பேர். அந்த மூஞ்சி வந்து தெற்கு முகமாக இப்படி திருப்பின்னு இருப்பார். அப்படி இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் ரொம்ப விசேஷம். ரொம்ப சிறப்பு மேம். பொதுவாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து திருமணம் கைகூடாது அப்படின்னு ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கு. ஆனால் ராமரையும் சீத்தையும் சேர்த்து வச்சதே ஹனுமர் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஜனங்களுக்கு வர வேலையே இல்லைம்மா. எதையாவது இந்த இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி வச்சு அப்போ எதுக்கு அப்போ பிள்ளையார் கூட கோயிலுக்கு கூட தான் போகக்கூடாது. கல்யாணம் ஆனவா எல்லாருமே விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கா. ஸோ சுவாமி கிட்ட வந்து என்றைக்குமே பேதமே கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சும்மா இல்லாமல் ஆஞ்சநேயரை, அவர் பிரம்மச்சாரி, அவரை போய் வேண்டினா உனக்கு ஒன்றும் நடக்காது, கல்யாணம் நடக்காது, அதெல்லாம் சும்மா பேத்தல். அதனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதில் உண்மையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக மேம் இதை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இல்லை. இப்போ இவர் ஐயப்பன் வந்து கட்ட பிரம்மச்சாரி. ஆனால் மார்கழி மாதம் அவருக்கு பூர்ண புஷ்கலா கல்யாணம் இன்றைக்கும் நடக்க தான் செய்கிறது. ஆரியங்காவில் நடக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா இனத்தவர்கள் தான். ஏன்னா அவங்க இனத்தவர் பொண்ணு தான் அது புஷ்கலாங்கிறவ. அதனால் மணிகண்டனுக்கு வந்து இப்போவும் புஷ்கலாவை வந்து திருமணம் பண்ணி வைக்கிற வைபவம் நடக்கிறது. அப்போ அவரும் ஒரு அப்படியே கட்ட பிரம்மச்சாரியாகத்தான் அங்கே உட்கார்ந்துருக்கார் சபரிமலையில். அப்போ கல்யாணம் ஆனவங்க போக தானே செய்கிறாங்க. பிள்ளை குட்டி எடுத்து பேரம்பேத்தி எடுத்தவங்கெல்லாம் போகிறாங்க. அவருக்கு வந்து என்ன, நீங்கள் கல்யாணம் ஆனவா நான் உங்களுக்கெல்லாம் தரிசனம் தரமாட்டேன்னு நான் சொல்கிறாரு. இது எப்படி இந்த மாதிரி ஒரு அபத்தமான விஷயங்கள்லாம் மக்களுக்கு சொல்கிறாங்கன்னே இல்லை. கடவுள் அப்படிங்கிறவர் வந்து எல்லாருக்கிட்டேயுமே அவர் வந்து அனுகூலமாக இருக்கிறவர். உங்களினுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை வந்து நிறைவேற்றி தர்றது தான் வந்து சுவாமியினுடைய வேலையே. அப்போ ஆஞ்சநேயர்கிட்ட கல்யாணம் ஆகாதவா போகக்கூடாது, கிருஷ்ணர்கிட்ட கல்யாணம் ஆனவா போகலாங்கிறதெல்லாம் நம்மளாக வச்சுட்டு நம்ம ஜனங்க பண்ணுற தப்பு தான் அதெல்லாம். நிச்சயமா மேம். இந்த பதிவு மூலமாக இதுவும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஹனுமர் ஜெயந்தி பற்றி ரொம்ப சிறப்பான அழகான தகவலாக கொடுத்தீங்க மேம். நன்றி.